சென்னைக்கு போறது பல தடங்கள். அவர் மகனுக்கு தெரியாம தான் நாங்க போனேன். தூக்கு போட வலிக்கிட்ட சபேசர் அம்மா சார். சபேசரோட அம்மா அம்மா தான். உங்களோட மகன் என்ன பகிர்ந்தார் அதை சொல்லுங்க. கீபோர்டுக்கு பின்னாடி வாங்கப்பா. இலங்கை அம்பாறை மாவட்டத்திலிருந்து பாடகர் சபேசன் கடின உழைப்பால் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறாரு. நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஃபைனலிஸ்ட்டுக்கு போக போறார் அப்படின்னு சொல்லி. அண்மையில் பாடின அந்த முட்டுக்காலில் இருந்து கொண்டு கட்டி பாடிய பாடல் அனைவருடைய நெஞ்சையும் நிகழ வைத்தது. இலங்கையிலே பல பாடகர்கள் இப்பொழுது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் பல டிவி சேனலை நாங்கள் சொல்லலாம், சூப்பர் சிங்கரை சொல்லலாம், சீத்தமிழை சொல்லலாம். அந்த வகையிலே சீத்தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு இலங்கையில் இருந்து சென்ற சபேசன் அவர்களுடைய அம்மா அப்பாவும் எனக்கு அருகில் நிற்கிறாங்க. இவங்க அம்மா சபேசனுடைய அப்பா. பலாலி விமான நிலையத்திலே அவர்களை திடீரென சந்திச்சிருக்கிறேன். சில கேள்விகளை உங்கள் சார்பிலே நான் கேட்க போகிறேன். முதலாவது அம்மாவோட கதைப்போம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பேர் இருக்கா சொல்லுங்கள். வணக்கம். உங்களோட பேர்? ஜெயந்தி. ஜெயந்தி. அப்பா உங்களோட பேர்? எங்க ஸ்ரீதராஜா. ஸ்ரீதராஜா. ஸோ இசைத்துறையிலே உங்களுடைய மகன் சபேசன் சாதிச்சு கொண்டிருக்கிறாரு. தற்சமயம் நீங்கள் எங்கே இருந்து வாரீங்க அதை சொல்லுங்கள். இந்தியாவில் சென்னையிலேருந்து வரோம். மகனை பார்த்துட்டு வரோம். முதல் முறையாக போனீங்களா? முதல் முறையாக போயிருக்கிறீங்க. ஓகே. உங்களுடைய மகன் இவ்வளவு தூரம் வருவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? நாங்கள் எதிர்பார்த்தது. அதான் உண்மையிலேயே அம்மாவை தெரிஞ்சிருக்கும் காணொலியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்பா நான் இன்றைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன். இசைத்துறையில் உங்களுடைய மகனை இவ்வளவு தூரம் வளர்ப்பதற்கு அவருடைய கடின பயிற்சி வீட்டிலேருந்து அவர் என்னெல்லாம் செய்வார்? எந்த நேரம் ப்ராக்டிஸ் தான். அவர் சாப்பிட்றத தவிர தூக்குறத தவிர மற்ற நேரம்லாம் ப்ராக்டிஸ் தான். அதானே அவர் இந்த நிலைமை உணர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் முதல் முறையாக சென்னைக்கு போயிட்டு வாரீங்க அப்படி தான்? முதல் முறையாக போனால் 2 மாதத்துக்கு பிறகு எங்களோட பிள்ளைய நேரடியாக போய் சந்திக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தது. உங்களோட 2 மாதத்துக்கு பிறகு சபேசனை சந்திச்சிருக்கிறீங்க. உங்களோட மகன் இவ்வளவு காலம் அங்கே இருந்திருக்கிறார் தனியாக, உங்களை விட்டுட்டு தனியாக அவற்றை வாழ்க்கையில் முதல் முறையாக உங்களிடம் பகிர்ந்த விஷயம் என்ன? முதலாவது அம்மா உங்கள்கிட்ட உங்களோட மகன் என்ன பகிர்ந்தார் அதை சொல்லுங்கள். அழாதீங்க, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீங்க எனக்கு தெரியுது, சொல்லுங்கள். சொல்லது வார்த்தையில் கண்டவனே அவருக்கு எதுவுமே கதைக்க முடியல. அவர் அந்த புறம்போவில் அந்த பாட்டு படிக்க முடிகிற டைமில் அம்மா அதான் அந்த ஜட்ஜிர மேடையில் அவங்க வச்சுருந்தவங்க திடீர்னு அம்மாவை காட்டினது பிறகு அவர் டென்ஷன் ஆகிட்டார். இருந்தும் அவருக்கு அந்த பாட்டுக்கு அவர் கோல்டன்ஸ் அவர் கொடுத்தவங்க. ஆனால் அவரோட முயற்சி அவர் கைவிடலை. நீங்கள் சஸ்பென்ஸாக போயிருக்கிறீங்க. நாங்கள் அவர் மகனுக்கு தெரியாமல் தான் நாங்கள் போன உடனே கடைசி கட்ட பாட்டு முடிகிற டைமில் அவர் அழுதுட்டார். அப்போ அந்த எலவன்ஸ் பண்ணுறவங்க கேட்காங்க என்ன 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 தேர்றேன்னா அம்மா தர் அந்த டைமில் அம்மாவை காட்டணும். ஓகே. அந்த நேரம் எப்படி இருந்தது? அதாவது நீங்கள் இந்த காணொளி இந்த ப்ரொமோ எல்லாம் அவர் பாடினா பிறகு நான் போடுவேன், அந்த நேரம் உணர்வு எப்படி இருந்தது? நீங்கள் எதிர்பாராத விதமாக மகனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, மகன் உங்களை பார்க்குறாரு, என்ன உணர்வு வந்துச்சம்மா? அம்மா கேட்குறேன். அம்மா சொல்லட்டும். அம்மா சொல்லுங்க. பாடலண்டா அந்த மாதிரி அம்மாவை வாழ்த்தி பாடினார். சரி சரி, அல்லாதீங்க. நீங்கள் அப்பா சொல்லுங்க. எல்லாருமே என்னென்று சொன்னால் இங்கே பல கலைஞர்கள் இளமறைக்காய்களாக இருக்கிறார்கள். அது ஒரு கடின உழைப்பால் ஒரு இடத்துக்கு சென்று வந்தது அவருக்கு ஒரு கண்ணீர் தான் வரும். ஏன்னா ஏகப்பட்ட அவமானங்கள் இதுக்கு பின்னால் இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், சபேசன் முதல் பாடல் படித்து அந்த முதல் மேடையில் அழுத பொழுது சபேசனுக்கு அழத் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உலாவியது. அதை நிரூபித்திருந்த அந்த ரப்பப்பரே இசைஞானி இளையராஜாவினுடைய பாடலிலே பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த அந்த காலை கட்டி ஆடுகின்ற பாடல், அதை கட்டி கொண்டு ஆடுவது கடினம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி அம்மா, உங்களுடைய மகன் பகிர்ந்த ஒரு சில விஷயம் இப்போ சொல்லுங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க, சொல்லுங்கள். ஏன்னா அதை தான் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவர் எதிர்பார்ப்பு என்னன்னா கடவுள் ஆசீர்வாதம், மக்கள் ஆதரவு, இது ரெண்டும் இருந்தால் நான் நிச்சயமாக வின் பண்ணுவேன் என்று சொன்னார். வேற என்னெல்லாம் சொன்னார்? இப்ப ஊரில் இருக்கிற அவருடைய நண்பர்கள் ஏதாவது சொல்லிவிட்டார்? எல்லாரும் நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லி எல்லாரும் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க, எல்லாரும் கேட்டேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் தான் ஃபைனல் முடிச்சுத்தான் ஊருக்கு வருவேன் சொல்லியிருக்கார். நிச்சயமா இல்லை, அது உண்மையிலேயே அவர் ஒரு ஃபைனலிஸ்டுக்குள்ள போவார். ஆனால் இப்பொழுது நீங்கள் முந்தி பார்த்த சபேசனுக்கும் தற்சமயம் சென்னையில் பார்க்குற சபேசனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. எங்களோட பிள்ளைன்னு அதே மாதிரி தான். ஆனால் இந்த பாட்டு எழுதியில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கார். நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கார். அதை நானும் பார்த்தேன். பாடுகின்ற பொழுது அவருடைய அந்த சுதி என்று சொல்லுவார், அது சுத்தமாக, அதாவது அந்த நடுவர்கள் கூறுவார்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு
அதாவது இசையிலே ஞானம் பெற்று ஒருவர் பாடுகிறது போல. வந்து பாடுற மாதிரி இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் அவர் ஏதோ ஆல்ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வந்து பாடுற மாதிரி தான் பாருங்க. இல்லை நிறைய பாட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றது எஸ்பிபி சார் வந்து அந்த எஸ்பிபி சார் மகன் சரண் அவர் வந்து அந்த பாட்டு முடிஞ்சோன்னே அவர் அந்த சல்யூட் ஒன்று அடிக்கார் மகனுக்கு. அதே பெரிய ஒரு விஷயம் தானே அது. ஓகே அம்மா, உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். மகனுக்கு இங்கேருந்து என்ன கொண்டு போனீங்க? நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு போனோம். ஆனால் அவர் ஆசைப்பட்டது வந்து மீன் குழம்பு கறி. அந்த மீன் குழம்பு அங்கே அவங்க மீன் வாங்கி தந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து கொண்டு போன இதெல்லாம் எடுத்து சமைச்சு அவருக்கு சாப்பாடு அன்றைக்கு அந்த ஸ்டேஜில் வச்சு கொடுத்துட்டாங்க சாப்பாடு. ஓ, அங்கே ஸ்டேஜில் வச்சு அவங்க. ஓகே, இது உண்மையிலேயே பல விடயங்கள் சஸ்பென்ஸாக இருக்குது. அதனால் நான் சி தமிழ் நிர்வாகத்துக்கு இந்த அவை போட்டா அப்புறம் இந்த காணொலியை நான் போடுறேன். அதாவது அடுத்த கிழமை போடுறேன். ஏன்னா சரியில்லை, ஆனால் நீங்கள் பயப்படாங்க, நாங்கள் அடுத்த கிழமை தான் போடுவேன். சி தமிழ் நான் கில்மிஷாவினுடைய எங்கள் பானுவனுக்கு தெரியும், பானுவனை நின்றவர் கில்மிஷாவினுடைய ஊர். அவர் இந்த காணொலி எடுக்கிறது பானுவனா காட்டுறார். பானுவனா இந்த ஊருக்கு நான் போன பானுவனா வாங்கிருக்கேன். பானுவனா வந்து பிறவில ஒக்டோபேட் கலைஞர், பல இசைஞானி இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசை குழுக்களுக்கு ஒக்டோபேட் வாசித்த ஒருவர். கில்மிஷாவினுடைய ஊரிலே நான் அவர் முதல் முறையாக கில்மிஷா வின் பண்ணினதும் நான் அந்த ஊருக்கு போனேன். நான் மட்டும்தான் நின்று, நான் அந்த ஒரு ஊடகம் என்ற ரீதியில் நான் மட்டும்தான் நின்றது. அது பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா நான் அப்போ வேறு ஒரு விஷயமா வன்னிக்கு போயிருந்தேன். பஸ்ஸில் பார்த்து லைவ் பார்த்து வந்து வீடை கண்டுபிடிச்சி போனேன். அப்போ பெரிய சந்தோஷம். அந்த ஊரினுடைய கொண்டாட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ கூட சி தமிழ் என்னுடைய காணொலி பார்த்து தான் கில்மிஷா அவங்கள ஊரில் அந்த பாட்டு பாடுறதுக்கு 2 பாட்டு பாடுறதுக்கு என்னுடைய காணொலி பார்த்து சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும். ரொம்ப நன்றி உங்களை சந்தித்தது. ஸோ சபேசனுடைய அம்மா அப்பா அடுத்தது பானுவனை அவரை ரிசீவ் பண்ணி யாழ்ப்பாணத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கு என்ன அடுத்த கட்டம் என்ன வந்துட்டீங்க? அடுத்த கட்டம் அங்கே ஊருக்கு போகிறீங்களா? இதுக்கு முதல் முறையாக யாழ்ப்பாணம் பாருங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும், அந்த பானு இல்லட்டா நாங்கள் உண்மையிலே போயிருக்கல. பல தடங்கள் சென்னைக்கு போகிறது, பல தடங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி தந்து அதை மறக்கிறாங்க. பார்த்தீங்களா அந்த அந்த விடயத்தை அவருக்கு பகிர்ந்து விடுங்க. உண்மையிலே சபேசன் வந்து வேறு லெவல். அது எங்களோட பேண்டில் பாடினாலும் சபேசன் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். அம்மா அப்பா வேறு லெவல். அதுபோல சபேசனும் ஒரு நல்ல பையன். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்குது சபேசன் வளர்ச்சி? எப்படி அது உண்மையிலே சபேசன் போன முறை போய் வெளியே வரும்பொழுது எனக்கு அடிக்கடி எனக்கும் தம்பிக்கு போட சொல்லுவார். பானுவன்னா நான் இது பாடாக விட போகிறேன், தூக்கு போட போகிறேன், எனக்கு இந்த மியூசிக்கே வேணாம்னு சொன்ன சபேசன் நாங்கள் சொன்னாங்களே அப்போ தளரவடையில் நீ வெல்லுவ. இன்றைக்கு சபேசன் அந்த வெற்றியில் வென்றுட்டேன்னு சொன்ன வார்த்தை அதுதான். சபேசன் தூக்கு போட வலிக்கிட்ட சபேசன். இன்றைக்கு உலக கட்டங்களுக்கு பின்னால் அவருடைய வளர்ச்சியை உலக நாடே பார்த்து கொண்டு நிச்சயம். இனி அம்மா நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க, எல்லாருக்கும் நல்ல காலம் தான். அதே மாதிரி இளமரகாய்களாக இருக்கிற பாடகர்களுக்குன்னு சொல்கிறேன், இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுக்காதீங்க. இதை இப்போ சீத்தமில் சில பேர் பாடையில் எனக்கு கவலையில் இருப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்குரிய அந்த தருணம் காத்து கொண்டு இருக்கும். அதுக்காக நீங்கள் காத்து கொண்டு தான் இருக்கணும். அம்மா சந்திச்சது சந்தோஷம். எந்த அம்மா மாதிரி இருக்கிறா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவர் அம்மாவில் சரியான பாசம். ஏதாவது தந்து விட்டாரா உங்களுக்கு? நிறைய சாமான் வாங்கி தந்துருக்கேன். என்னென்ன? அவர் அம்மாவுக்கு சாரி, அக்காவுக்கு உடுப்பு, தங்கச்சிக்கு நிறைய சாமான் பண்ணி தந்துருக்கேன். எங்க போனீங்க சென்னைக்கு? இடமெல்லாம் காட்டினார். கோயம்புத்தூர் போனோம், அண்ணா நகர் போனோம், மற்றது மெரினா பீச் போனோம், மருதமலை கோவில் போனோம். ஆனால் அவருக்கு ஒரு அந்த ஆசை என்ன, அந்த ஸ்டேஜில் வச்சு சொன்னவர். இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், நான் அம்மா உனக்கு என்ன வேணும், அம்மாவுக்கு நிறைய வேண்டி கொடுக்கணும், நான் நிறைய இடமெல்லாம் காட்டணும். பெரிய சந்தோஷமாக இருக்கு அம்மா. ஏன்னா அந்த ஸ்டார்டிலேயே நான் சபேசனோட பாடலை வந்து முற்றுமுழுதாக நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன், பின்தொடர்றேன். அவருடைய வளர்ச்சி ஸ்டார்டில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. மக்களே நன்றி. திடீரென ஒரு சந்திப்பு, பானுவனை இந்த இடத்துல பார்த்தது சந்தோஷம். ஏன்னா அவரெல்லாம் பிஸியானால் திடீரென்று சுவிஸ் போடுவார், ஃப்ரான்ஸ் போடுவார், ஜெர்மனியில் வாய்ச்சி கொண்டு இருப்பார். இப்போ கூட இந்த பலாலி ஏர்போர்ட்டில் ஒருவர் வெளிநாட்டிலேருந்து வந்து சந்திச்சிருந்தார். சுவிட்சர்லாந்து நேற்று இருந்தீங்க, இன்றைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு ஈழத்தமிழன் பிரபலமானவர். நிறைய பேர் இருக்கணும் சபேசன்னா, நிறைய பேர் சபேசன்னால முக்கியமான ஆள். ஓகே, நன்றி நன்றி அப்பா, உங்களை சந்தித்தது சந்தோஷம். சபேசன்னா இறுதியாக எடுத்து விடுங்க. உங்களோட மகன் இப்படி இதை விட மென்மேலும் வளரணும், நிறைய நாடுகளுக்கு சென்று அவர் பாடணும். இப்போ உதாரணமாக கில்மிஷா எல்லாம் நிறைய நாடுகளுக்கு சென்று படித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி நீங்களும் சேர்ந்து அந்தந்த நாடுகளுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறேன். இறுதியாக எங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிடுங்க அம்மா. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்போ இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மக்களே, இந்த ரசிகர்களே, மக்களே, உங்களோட ஆதரவு மிகவும் முக்கியமாக எங்களுக்கு தேவை. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தாலும் மக்களோட அந்த அனுசரணையும் அரவணைப்பும் கட்டாயம் தேவை. எனவே தயவுசெய்து உங்களை
கையெழுத்து கும்புறன் கூட அதை திரும்பி ஆதரவாக தெரிவிங்க அம்மா. இந்த மகனுக்கு எல்லாரும் அவர் இன்னும் மேலும் பாடி அவர் ஒரு இந்த இதுக்கு போகணும், அவர் வின் பண்ணணும், வின் பண்ணி இந்த மகன் இன்னும் பெரிய இதுகளுக்கு பெரிய பெரிய நாட்டுகளுக்கெல்லாம் போய் பாடணும். அதுக்கு மக்கள் ஆதரவு அவருக்கு போட்டெல்லாம் போடணும் என்று சொல்லி கேட்கிறோம், வேண்டிக்கிறோம். ஓகே சபேசன், வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெறணும் என்று சொல்லி நல்லூர் முருகனை எல்லா கடவுளையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ நல்லூர் திருவிழா நடக்கிற நேரம். சபேசன், இந்த காணொலி நிச்சயம் பார்ப்பீங்க. மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. பல காணொலிகள் இருக்குது. நன்றி மக்களை. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை என்று உங்கள் மன வீடு. நன்றி. நன்றி அம்மா. நன்றி.